அல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நெகேமியா கடைசி 5 அதிகாரங்கள் 9ஆம் அதிகாரம் முதல் 13ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த 9வது அதிகாரத்தில் குறிப்பிட்ட நடவடிக்கைகள் ஜனங்களுடைய மனம் திரும்புதல் ஆழமானதாகவும் நிலைத்திருக்கக்கூடியதுமாய் இருந்தது என்பதை எடுத்து காட்டுகிறது. அவர்கள் உபவாசித்து தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படவும் தங்கள் ஆவிக்குரிய காரியங்களை அறிக்கையிட்டு அங்கே ஆண்டுடைய கோபாக்கினிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்கிறதையும் நாம் இங்கே காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு தலை சிறந்த ஜெபம் 6ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் அருள்வதற்காக தேவனுடைய கிருபை பொருந்திய முயற்சியும் அந்த தெய்வீக அன்பிற்கு இஸ்ரவேலுடைய நன்றியற்ற மறுமொழிதான் வரலாறு முழுவதிலும் உண்டு. அந்த நிகழ்ச்சிகளே பழைய ஏற்பாட்டில் மீண்டும் காண்பிக்கப்படுகின்றன. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதனுடைய எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி அவையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி அங்கே தொடர்ந்து இந்த காரியங்களெல்லாம் முன்வைத்து அங்கே ஆண்டோட ஜெபத்திலே வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தேவன் தாமே அறிவை உணர்த்த தம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டார், பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆவியினால் ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியங்கள் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். அங்கே மக்கள் எழுதின ஒரு உடன்படிக்கை பத்திரத்தையும் அதற்கு முத்திரை போடுவதையும் குறித்தும் இந்த எழுதப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரத்தில் முத்திரை போட்டவர்கள் யார் என்று சொல்லி இங்கே பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஜனங்கள் எல்லா ஆசாரியர், லேவியர், வாசல் காப்பார் என்று சொல்லி அங்கே ஒரு பட்டியலை கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 11வது அதிகாரத்திலே எருசலேமில் புதிதாக குடியேறியவர்கள் யார் என்பதை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 12வது அதிகாரத்திலே ஆசாரியர்கள், லேவியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமின் மதில்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். பாடகரும் வாசல் காவலர்களும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள். தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. மகிமை உண்டாவதாக. ஆம்,
செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேல் எல்லோரும் பாடகருக்கு வாசல் காப்பாளர்களுக்கும் அன்றாட திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள். 13வது அதிகாரத்திலே நெகேமியாவின் கடைசி சீர்திருத்தங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அங்கே என்னென்ன பாவமான காரியங்கள் நடந்தது, பல ஜாதியான ஜனங்களெல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விடுகிறதை நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. அங்கே நடைபெற்றதான காரியங்கள், தேவனுடைய ஆலயத்திலே லேவியர் ஊழியர்களுடைய பாடல்களுடன் முழு ஆராதனை நெகேமியா மீண்டுமாக நடைமுறைக்கு கொண்டு வந்தார். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பரிசுத்த நாளை எப்படி பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பதையும் நெகேமியா இங்கு கற்றுத்தருகிறதை நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. அங்கே ஆலயத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கை முதல் பலன்களை குறித்தும் திட்டம் பண்ணினார். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி இந்த புஸ்தகத்தை நெகேமியா முடிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். சமயம் என்ற இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது சர்வ தேவன் நம்மோடு இருந்து நம்மை மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.